புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் 4வது நாளில் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனாகிய முருகப்பெருமான் மஞ்சள் மலர்கள் அலங்காரத்தில் காட்சி அளித்தார். இதனைத் தொடர்ந்து இடும்பன் வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான அருள்மிகு மீனாட்சியம்மன் உடனாகிய சொக்கநாத சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 4வது நாளில் முருகப்பெருமானுக்கு வெட்டிவேர் மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வெள்ளை யானை வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் சூரபதுமனில் தம்பிமார்களில் ஒருவனான சிங்கமுகாசுரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற ஞானாம்பிகை உடனுரை காலஸ்தீஸ்வரர் மற்றும் அபிராமி அம்மன் உடனுரை பத்மகிரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் வளாகத்தில் வள்ளி தேவசானா உடனாகிய சண்முகநாதர் சன்னதி உள்ளது. இக்கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி பெருவிழாவின் 4ஆம் நாளில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பச்சை வஸ்திரம், தினை மாவு உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டன.